எட்டாவது படம் பாத்தீங்கன்னா அல் மஹத்ததி அல் மஹத்தத்து. அல் மஹத்தா என்பது என்ன என்று பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு மஹத்தான்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் நிற்கக்கூடிய இடத்துக்கு மஹத்தான்னு சொல்லுவாங்க. இது இது ஒருமை. அதே மாதிரி அல் மஹத்தத்து என்பது ஃபீமேல் வார்த்தை, நான்னஸ் வார்த்தை. இதனுடைய தன்மை எப்படி வரும்னா அல் மஹத்தாத்து அப்படின்னு வரும். பாடம் பாருங்க. சாஜிதுன் ஃபில் மஹத்ததி. சாஜித் வந்து மஹத்தா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறான். டீச்சர் கொடுக்குது. மா சாஜிதின் யாருடன்? அதாவது சாஜித் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறான். மா சாஜிதின் சாஜிதுடன், மானவுடன், சாஜிதுடன் ஹபீபத்துன் ஒரு பை இருக்குது, பேக் இருக்குது. ஹபீபத்துன் ஃபீமேல் வார்த்தை, ஒருமை. ஜமா வந்து ஹபாயிபு தன்மை. ரபுதத்துன் பேக் மட்டும் இல்ல. ரபுதத்துன் என்றால் உறங்கக்கூடிய இந்த பெட்ஷீட்டு. இந்த காலத்துல ஒரு பேக் மாதிரி அது வந்துடும். ஜிப்பை திறந்தீங்கன்னா தலகாணியும் இருக்கும், அதுல போர்வையும் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு ஜிப்பை மூடிக்கலாம். அப்படியே உருதுல சொன்னா பிஸ்கர் பந்து. பிஸ்கர்னா படுக்கைன்னு அர்த்தம். பிஸ்கர் பந்துனா படுக்கையே சுருட்டி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரி. ரத்தத்தின் ஃபீமேல் வார்த்தை முஃப்ரத் ஒருமை. ரப்தத்துன் என்ற வார்த்தைக்கு தன்மை என்னன்னா ரப்தாத்துன். அல் மஹத்தத்து லா கபீரத்துன் வலா சகீரத்துன். ரயில்வே ஸ்டேஷன் வந்து லா கபீரத்துன் பெருசாவும் இல்ல, வலா சகீரத்துன் மிகவும் சிறியதானவும் இல்லை. அதாவது காட்பாடி போன்ற பெரிய ரயில்வே ஸ்டேஷனும் இல்ல, அம்மூரை போன்ற சிறிய ரயில்வே ஸ்டேஷனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லில் மஹத்ததி ரயில்வே ஸ்டேஷனுக்காக ரசீஃபானி. ரசீஃப்னா பிளாட்ஃபார்ம், ரசீஃபானினா இருமை. 2 பிளாட்ஃபார்ம்கள் இருக்கின்றன. ரசீஃபுன் பிளாட்ஃபார்ம், ஒருமை, மேல் வார்த்தை. இதனுடைய பன்மை அரசிஃபத்துன். பி ஜன்புர் ரசீஃபி பிளாட்ஃபார்த்துக்கு ஓரத்துல. ஜன்புன்னா ஜானிபு, ஜானிபு, ஜன்புனா ஓரம்னு அர்த்தம், கினாரா. இந்த சொல்றது பிளாட்ஃபாரத்துடைய ஓரத்துல கிதாருன் ட்ரெயின் இருக்கிறது, ரயில் வண்டி இருக்குது. இப்போ ஜன்புன் என்றால் உருதுல சொல்லுவாங்க புகழ்பர் அல்லது பாசு, ஓரத்துலன்னு வரும். கிதாருன் என்பது ட்ரெயின், ஒருமை. ஃபீமேல் வார்த்தை அல்ல, ஃபீமேல் வார்த்தை, சாரி மேல் வார்த்தை. அதே மாதிரி இதனுடைய பன்மை குத்துருன். அல்ல ரசீஃபி
பிளாட்பாரத்தின் மீது அலர் ரசீஃபி ஹம்மாலூன். ஹம்மாலூன்னா கூலிக்காரர்கள். அந்த அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், அநேகமா சிறப்புன்னு நினைக்கிறேன். அது ஹம்மாலூன்னா சுமையை தூக்கக்கூடியவர்கள், எடுக்கக்கூடியவர்கள். முசாஃபிரூன் இன்னும் யார் இருக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்லன்னா, சுமையை தூக்குறவங்களும் பயணம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, முசாஃபிரூன். இந்த முசாஃபிரூன் இஸ்மஃபாயில்னு நம்ம படிச்சிருக்கோம் நகுல. முசாஃபிருன், முசாஃபிரானி, முசாஃபிரூன, இதான் ஜம்மா, இஸ்மஃபாயில் ஜம்மா. முசக்கர் தான், மோனஸ் இல்ல. சாஜிதுன், சாஜித். ரஅல் முசாஃபிரீன, பயணம் செய்யக்கூடியவர்களை பார்த்தான். மல் ஹம்மாலீன், சுமையை தூக்கக்கூடியவங்களையும் பார்த்தான். அல் முசாஃபிரூன யர்கபூன கிதார, அல் முசாஃபிரூன் பயணம் செய்யக்கூடியவர்கள், எர்கபூன ஏறுகின்றார்கள். ரகீப எர்கபூன ஏறுவது, பயணம் செய்வது, சவார் ஆவது, சவாரி செய்கிறார்கள். அல் கிதார ட்ரெயின்ல. வல் ஹம்மாலூன், ஹம்மாலூன், ஹம்மாலுன்னா, ஹம்மாலுன் என்றால் ஒருமை, ஹம்மாலூன என்றால் பன்மை. அல் ஹம்மாலூன யஹ்மிலூன, சுமை தூக்கக்கூடியவர்கள், யஹ்மிலூன சுமை தூக்குகின்றார்கள். மதால் முசாஃபிரீன, பயணம் செய்யக்கூடியவர்களுடைய பொருட்களை. மதா என்றால் பொருள், லக்கேஜ் ஒருமை, முசக்கர் வார்த்தை. இதனுடைய ஜமா அம்தியத்துன். கால சாஜிதுன், சாஜித் சொன்னான். இல் ஹம்மாலின், ஒரு சுமை தூக்கக்கூடிய கூலியை பார்த்து சொன்னான். ஹல் தஹ்மிலு லீ ஹகீபதி, ஹல் என்ன, தஹ்மிலு நீ எடுப்பாயா, எடுக்கிறாயா, லீ எனக்காக, ஹகீபதி என்னுடைய பையை, என்னுடைய பேகை, என்னுடைய சூட்கேஸை, இலல் கிதாரி ட்ரெயின் வரைக்கும். காலல் ஹம்மாலு, கூலி சொன்னான். நாம் ஆம். ஹாதிருன் பிஹித்மத்திக, உன்னுடைய சேவைக்காக நான் வருகை தருகிறேன். யா சய்யிதி, என்னுடைய தலைவரே. வஅய்ய கிதாரின் தர்கபு, எந்த ட்ரெயின்ல நீ போற. வஅய்ய கிதாரின், எந்த ட்ரெயின்ல, தர்கபு நீ போகிறாய். ரக்கிப இருக்கபு. கால சாஜிதுன், சாஜித் சொன்னப்பல, அர்கபு கிதாரன் முசாஃபிரன், நான் அர்கபு பயணம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். கிதாரன் அந்த ட்ரெயின்ல, முசாஃபிரன் பயணம் செய்யக்கூடிய நிலையில. இலா இலல், இலல் ஜுனூபி, ஜுனூப் என்று சொன்னால் சவுத். ஜுனூப் என்று சொன்னால் சவுத். காலல் ஹம்மாலு, கூலிக்காரன் சொன்னான். ஜாலிக்கல் கிதார், அந்த ட்ரெயின் இருக்குது, அல ரசீஃப் சானி, இரண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. மஇ வாங்க என்னுடன், வஅஜ்ஜில் சீக்கிரமாக. அஜ்ஜில் சேல அம்ரு, இது ஏன் மூடி இருக்கு, அஜ்ஜில் சீக்கிரமா வாங்க என்னுடன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க,
சாஜிது சாஜித் ஸஹப சென்றான், மால் ஹம்மாலி கூலிக்காரனுடன், இதர் ரசீஃபி சானி இரண்டாவது பிளாட்பாரத்தின் பக்கம், வரக்கீபல் கிதார அவன் ஏறினான் ட்ரெயின்ல, மால் முசாஃபிரீன் பயணம் செய்யக்கூடியவர்களுடன், அல் முசாஃபிரூன பயணம் செய்யக்கூடியவர்கள், ஜலசு அமர்ந்திருந்தார்கள், ஜலச எஜ்லிசுனா உட்கார்றது அமர்வது, அல் மகாயிதி சீட்டின் மீது, மசாரல் கித்தாரு ட்ரெயின், சார யசீருனா கிளம்புறது, சல்லா சார யசீரு சரப எதிரிபு, சாரல் கித்தாரு ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேள்வியும் பார்த்துக்கலாம். அசீலத்தின் கேள்விகள். ஐனல் ஹம்மாலூன் பயணம் செய்ய சுமை தூக்கக்கூடியவர்கள் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல் ஹம்மாலூன் ஃபில் மஹத்ததி எங்க இருக்கிறாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. அல் ரஐத்தல் ஹம்மாலீன என்ன நீ சுமை தூக்கக்கூடியவர்களை பார்த்தாயா? நான் அன ரஐத்து அல் ஹம்மாலீன. அல் ஜலஸ்த மால் ஹம்மாலின் என்ன நீ ஹம்மாலினுடன் உட்கார்ந்தியா? நான் சொல்லலாம் இல்ல நான் சொல்லலாம். ஆமாம் சொன்னா நான் அன ஜலஸ்து மால் ஹம்மாலின், லா மா ஜலஸ்து மால் ஹம்மாலின். மா ஜலஸ்துனா நான் உட்காரலன்னு அர்த்தம். ஐன ரக்கிபல் முசாஃபிரூன என்ன பயணம் செய்யக்கூடியவர்கள் பயணம் செய்தார்களா? இது முஸ்பத் ரெண்டு விதமான அர்த்தத்தை பதில் சொல்லலாம். நான் ஆமாம், ரக்கிபல் முசாஃபிரூன் முசாஃபிரீன்கள் பயணம் செய்தார்கள், லா மா ரக்கிபல் முசாஃபிரூன் அவ்வளவுதான் வித்தியாசம். அல் ரஐத்தல் முசாஃபிரீன என்ன நீ பார்த்தாயா முசாஃபிரீனை? நான் அன ரஐத்துல் முசாஃபிரீன அப்படி பார்க்கலன்னு சொன்னா லா அன மா ரஐத்துல் முசாஃபிரீன. அல் ரக்கிப்த மால் முசாஃபிரீன என்ன நீ பயணம் செய்தாயா முசாஃபிரீனுடன்? நாம் அன ரக்கிப்துல் மால் முசாஃபிரீன். அதாவது இல்லைன்னு சொன்னா லா மா ரக்கிப்து மால் முசாஃபிரீன். இவ்வளவுதான் இருக்குது. கித்தார் நாளைக்கு அடுத்த பாடம் கித்தாரு கிராத்து வாபிகா நாளைக்கு இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா புதூரி எடுத்துக்கோங்க. புதூரில சூருல் ஆத்மில இருந்து போகணுமா? ஹலோ இல்ல அங்க இருந்து இல்ல அதுல. அப்போ செகண்ட் லாஸ்ட் லைன் அதுல இந்த சூருல் கல்பா சூருல் கல்வி இல்ல அதுல சூருல் ஹராத்தின் இருக்குல்ல அதுல அதுல இருந்து சூருல் ஹிர்ரத்தியா? ஹிர்ரத்தி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூருல் ஹிர்ரத்தி வத்தஜாஜத்தில் முகல்லாத்தி வசிபாஇத் துயூரி وما يسكن في البيوت مثل الحية والفارة مكروه. கேக்குறவங்களுக்கு யாருக்கு புரிஞ்சோ புரியாதவங்க சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா ஃபுல் டயர்டா வந்திருக்கேன்னா அப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும். அப்படி இருக்குது. சூருல் ஹிர்ரத்தி ஹிர்ரான்னு சொன்னா பூனை.
சூர்னா எச்சில். சூருல் ஹிர்வத்தி என்றால் தில்லி கா சூட்டா. முன்னாடி ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லையா? சூருல் ஹிர்வத்தி என்றால் தில்லி கா சூட்டா, பூனையுடைய எச்சில். அடுத்தது தஜாஜத்தில் முஹல்லாத்தி. தஜாஜா என்று சொன்னால் கோழி. முஹல்லாத்தினா வெளியே சுத்துற கோழி. விளங்குறது சொல்ற பொறம்போ கோழி. அடுத்தது என்னன்னா சிபாய் துயூர். துயூர்னா பறவை. சிபானா அப்படியே கீரி. சில பறவை கீரி சாப்பிடும். சண்டை போட்டு கீரி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி பறவைகள், அந்த மாதிரி பறக்கக்கூடிய ஜீவன்கள். சிபானா चीर फाड़ने वाला, चीर फाड़ कर खाने वाला परिंदा. சிபா என்றால் கொத்தி கொதறி சாப்பிடுற பறவை. சிபானா கொத்தி கொதறி. தியூர்னா பறவை. இவ்வாறு 3 சொல்லியிருக்காங்க. ஒன்னு பூனையுடைய எச்சில், இரண்டாவது புறம்போக்கு கோழி. புறம்போக்கு கோழின்னு சொன்னா ஊர் சுத்துற கோழி. சில பேர் இருப்பான், காலங்காத்தால எந்திரிச்சு எங்க போறானே தெரியாது, வேலைக்கெல்லாம் போக மாட்டான், காலைல போறோம் நைட் வருவான். அவங்க வீட்டை சொல்லுவாங்க, புறம்போக்கு எங்கடா போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சில கோழிங்க காலில் அவுத்து விட்டீங்கன்னா அது எங்க போனே தெரியாம கரெக்டா மகரிப் டைம் வந்துடும். அந்த மாதிரி கோழி, அதுடைய எச்சில். மூன்றாவது பறவை, கொத்தி கொதறி சாப்பிடக்கூடிய பறவை. நான்காவது ஒன்று இருக்குது, ஒமா எஸ்குனு ஃபில் புயூத். சில ஜீவராசிகள் எஸ்குனு, சக்கன எஸ்குனுன்னா தங்குறது. சக்கன எஸ்குனுன்னா தங்குறது. இவங்க எங்க தங்குவாங்கன்னா வீட்டுல தங்குவாங்களாம். ஒமா எஸ்குனு जो जानवर ठहरता है फिल बुयूत. बुयूत பைத்தினுடைய ஜமா புயூத். வீட்டுல சில பிராணிகள் இருக்கும், வளர்க்காமலே நம்ம கூட இருக்கும். பின்புலாய மெஹமானும் பார்த்து சில பேர் கல்யாணத்துக்கு அழைச்சாதான் வருவான், சில பேர் அழைக்காதே வந்துருவான். அந்த மாதிரி இது ஜீவராசிகள். அது உதாரணம் பார்த்தா மிஸ்வல் ஹையத்தி வல் ஃபாரத்தி. ஹையா இது காட்டாமலேயே படிச்சுட்டு போறோம் புக்கை பார்த்து. ஒமா யஸ்குனு ஃபில் புயூத்தி மிஸ்லுல் ஹையத்தி. ஹையானா யாரு தெரியுமா? பாம்பு. யாரும் பாம்பு கமான் கமான்னு அழைக்கிறது இல்ல. அப்படி ஒருத்தர் கமான் கமான்னு அழைக்கிறான்னு சொன்னா ஒரு பைத்தியக்காரன்னு அர்த்தம், முத்தி போச்சுன்னு அர்த்தம் இந்த வெயிலுக்கு. சாம் ஹையானா சாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரத்தி. ஃபாரத்துனா சூஹா. பாம்புன்னு போட்டிருக்காங்க, பாம்பு வளர்க்கறது இல்ல. சில வீடுகள்ல கிராமங்கள்ல எல்லாம் போக வச்சுங்கள, அந்த பாம்பு அப்படிதான். ஆனா எலி கிருக்க எலிய வச்சு ஒரு படத்தை எடுத்தான். அது மாதிரி எலி ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எலி நல்ல ஒரு பிராணியும் கிடையாது. அதே மாதிரி எலினால உயிரே போற அளவுக்கான ஒரு விஷமும் இருக்குது. ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, எந்த காருக்குள்ள எலி போச்சோ அந்த கார் உருப்படாதுன்னு சொன்னா அந்த கார் திரும்ப திரும்ப அந்த எலி வந்துகிட்டே இருக்கும். ஒரு எலியால எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கில் வாங்கின காஸ்ட்லி
காரா இருந்தா கூட வீணாக்க முடியும், ஆடிக்கார கூட ஆட்டம் காட்ட முடியும் ஒரு எலி. எல்லாத்தையும் முடிச்சிடும். நம்ம வண்டி ஒருத்தன் முடிச்சு வச்சிருக்கு கொஞ்சம். அது மாதிரி இந்த சூஹா இது பாருங்க, பூனையுடைய எச்சில், கோழியுடைய எச்சில், புறம்போக்கோழியுடைய எச்சில், அதே மாதிரி பறவை, கிழித்து சாப்பிடக்கூடிய பறவை, குடல் சாப்பிடக்கூடிய பறவை, அதே மாதிரி வீட்டுல அடிக்கடி வரக்கூடிய வஸ்துக்கள். இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். எத? இந்த பள்ளியை சேர்த்துக்கலாம். பள்ளியை மென்ஷன் பண்ணல அவங்க, பள்ளியை கூட சேர்த்துக்கலாம். இது பூரா என்ன விடை சொல்லவே இல்லை. விடை சொல்றாங்க மக்குரு. இது இது எல்லாமே மக்குரு. இதுல என்னன்னு கேட்டா பூனை தான் ஹைலைட். குறிப்பா முஸ்லிம்கள் வீட்டுல பூனைகள் இருக்கும். முஸ்லிம்கள் வீட்டுல பூனைகள் இருக்கும், இந்துக்கள் வீட்டுல நாய்கள் இருக்கும். ரெண்டு போட்டி போட்டிட்டு இருக்கும். இவன் ஒரு நாய் வளர்த்தா அவன் 2 பூனை வளர்ப்பான். இவன் 2 நாய் வளர்த்தா அவன் 3 பூனையை வளர்ப்பான். பூனை வளர்க்கலாமான்னு கேட்டா வளர்க்கலாம், தவறு இல்லை. ஆனா வளர்க்கணும் என்பது கிடையாது.